ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது அமாவாசை முடிந்த அடுத்த நாளில் நாம் இந்த ஒரே ஒரு தண்ணீரை மட்டும் நாம் நமது வீட்டு நிலைவாசலில் நாம் தெளித்து விட்டோம் என்றால் நமக்கு இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் தீர்ந்து விடுமாம். அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலுமே கண்டிப்பாக தீர்ந்து விடுமாம். இருக்கின்ற கடன் பிரச்சனைகளும் தீரும். மகாலட்சுமி தெய்வமும் நமது வீடு தேடி வந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு தண்ணீருக்கு இருக்கின்றதாம். எனவே நீங்களும் அமாவாசை முடிந்த அடுத்த நாளாக கருதப்படக்கூடிய சந்திர பகவானுக்குரிய நாளில் இந்த ஒரு தண்ணீரை மட்டும் காலையிலோ அல்லது மாலை நேரத்திலோ நீங்கள் உங்களது வீட்டு நிலைவாசலில் நீங்கள் தெளித்து விடுங்கள். இப்படி நீங்கள் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். நாம் எப்பொழுதுமே சாதாரண தண்ணீரைத்தான் நாம் நமது வீட்டு முத்தத்தில் நாம் தெளித்து விடுவோம். அப்படி நாம் செய்யாமல் இந்த அமாவாசை முடிந்த அடுத்த நாளில் இந்த ஒரு தண்ணீரை நாம் தெளிப்பதனால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். அதிக அளவில் நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இந்த ஒரு தண்ணீரில் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்துவிட்டு சிறிது நேரம் நீங்கள் காலையில் இந்த ஒரு செயலை செய்ய போகிறீர்கள் என்றால் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் இந்த தண்ணீரில் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். சேர்த்து வைத்து பூஜை அறையில் வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் இந்த ஒரு தண்ணீரை எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் தெளிக்கலாம். அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க போகிறீர்கள் என்றாலும் தெளிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு செயலை அமாவாசைக்கு அடுத்த நாளான சந்திர நாளில் நீங்கள் இதனை செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மகாபெரிவா அவர்கள் அவரது மனத்திற்கு வந்த பக்தரிடம் இந்த ஒரு பரிகாரத்தை கூறியிருக்கிறார். அமாவாசைக்கு அடுத்த நாளில் நீ இந்த தண்ணீரை மட்டும் உனது வீட்டு நிலைவாசலில் படும்படி ஒரு சொட்டாவது நீ தெளித்து விடு. இதனால் உனது குடும்பம் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஆளாகாமல் மிக பெரிய அளவில் நன்மையிலும் மகிழ்ச்சியிலும் உடைய குடும்பமாக உன்னுடைய குடும்பமானது மாறும் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். அதாவது நாம் தெளிக்க வேண்டிய நிலைவாசலில் தெளிக்க வேண்டிய அந்த தண்ணீரில் சேர்க்க வேண்டிய மகாலட்சுமி தேவிக்குரிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்று முதலில் பார்த்துவிடலாம். முதலில் உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் நீங்கள் எவ்வளவு தண்ணீரை தெளிப்பீர்களோ தினமும் எவ்வளவு தெளித்து கொண்டிருந்தீர்களோ அந்த அளவுக்கு தண்ணீரை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு இதில் நான் தற்பொழுது சொல்கின்ற பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது முதலாவதாக மகாலட்சுமி தேவியின் மறு உருவமாக கருதப்படக்கூடிய கல்லு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கோ அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கோ நீங்கள் கல்லு உப்பை முதலில் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்துவிட்டு அதற்கு அப்புறமாக 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது அமாவாசை முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்த பொருளாக கருதப்படக்கூடிய எள் இருக்கல்லவா, எள்ளையும் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து கொண்டு அதற்கு அப்புறமாக 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நாம் மஞ்சள் பொடியை சேர்த்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டிற்கு அருகில் பசுமாடு இருந்தது என்றால் அந்த பசுமாட்டில் இருந்து கிடைக்கப்படக்கூடிய சுத்தமாக இருக்கக்கூடிய மாட்டு சாணம் அதுவும் இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி மாட்டு சாணம் இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இருந்தால் நல்லது, இல்லை என்றால் ஒன்றும் தவறுகள் கிடையாது. அதற்கு அப்புறமாக பசும் பால் இருக்கல்லவா, அந்த பசும் பாலையும் நாம் சிறிதளவு ஒரு 3 சொட்டுகளோ அல்லது 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த பசும் பாலையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறமாக சூடம் இருக்கல்லவா, கற்பூரம், அந்த கற்பூரத்தை எடுத்து அதை நன்றாக பொடி போல் ஆக்கி கொண்டு அதனையும் நாம் தண்ணீருடன் சேர்த்து கலக்கி கொள்ள வேண்டும். சேர்த்து விட்டு அதற்கு அப்புறமாக இது அனைத்தையுமே கலந்து விட்டு நாம் நமது வீட்டு பூஜை அறைக்கு அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வேண்டுதல்கள் கஷ்டங்கள் அனைத்தையுமே நீங்கள் கூறிவிட்டு இந்த தண்ணீரை ஒரு அரை மணி நேரமாவது நாம் பூஜை அறையில் இந்த தண்ணீர்கள் அனைத்துமே நன்றாக கலக்கிவிட்டு அனைத்துமே ஒன்றாக சேரும் வரை ஒரு அரை மணி நேரம் நாம் ஊற வைக்க வேண்டும். இப்படி நாம் ஊற வைத்து விட்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு தண்ணீரை எடுத்து நாம் நமது வீட்டு நிலைவாசலில் தெளித்து விடலாம். இப்படி நாம் செய்வதனால் நமது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளாக இருக்கட்டும், எந்த ஒரு தீய சக்திகளும் நமது வீட்டிற்குள் வராமல் தெய்வம் காத்து நிற்குமாம். மகாலட்சுமி தெய்வமும் நமது வீடு தேடி வந்து விடுவோம். ஏனென்றால் மகாலட்சுமி தேவிக்குரிய பொருட்கள் இருக்கிறது. அதனால் மகாலட்சுமி தெய்வமும் நமது வீடு தேடி வந்துவிடும். இதனால் நமக்கு இருக்கின்ற பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிட அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. நீங்கள் இந்த ஒரு செயலை அமாவாசை முடிந்த அடுத்த நாளான சந்திர நாளில் செய்து பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறைதான். எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.